தென்காசியில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கத்தினர் 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம். 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தென்காசி மாவட்ட தமிழ்நாடு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கத்தினர் 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 3 நாட்களாக பணிகளை புறக்கணித்து தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோன்று தென்காசி மாவட்ட தமிழ்நாடு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் முருகன் தலைமை வகித்தார். மாநில துணைத் தலைவர் காளிராஜ் பாண்டியன் பங்கேற்று கண்டன உரையாற்றி பேசினார். அரசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கத்தின் சார்பாக தென்காசி மாவட்டம் சார்பாக ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம். கடந்த 3 நாட்களாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்ட வேலைநிறுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் பிரதான கோரிக்கையான பிஓஎஸ் மிஷினுடன் ப்ளூடூத்தை இணைக்கிறாங்க. தமிழக அரசு இந்த திட்டம் வரவேற்க தகுந்த திட்டம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே வேளையில் எங்களுக்கு குடோனிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் சரியான இடையில் வந்து சேர்வதில்லை. 100 ரூபாயை கொடுத்து விட்டு 100 ரூபாய் கொடுங்க கொடுக்க முடியாது, 90 ரூபாய் கொடுக்க முடியும். சரியான அளவில் வந்தால்தான் சரியாக கொடுக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக தனித்துறை, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல தனித்துறை எங்களுக்கு வேண்டும். தனித்துறை இருந்தால்தான் நாங்கள் தன்னிச்சையாக செயல்பட முடியும், ஒரு நிர்வாகம் சரியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொட்டல முறையை அமல்படுத்த சொல்லி கடந்த சில மாதங்களாகவும் வருடங்களாகவும் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு பொட்டல முறையை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வரைத்து 30 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். சிவில் சப்ளைக்கு நிகரான ஒரு சம்பளம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரேஷன் கடையில் சிவில் சப்ளை என்ன வேலை பார்க்குறாங்களோ அதே வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் சம்பளம் பாகுபாடுங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க பார்க்குற வேலைக்கு எங்கள் சம்பளம் கொடுக்குறாங்க, எங்கள் வேலைக்கு கம்மியான சம்பளம் கொடுக்குறாங்க. அதிகமான வேலை பார்க்குறோம், குறைவான சம்பளம் வாங்குறோம். சிவில் சப்ளைக்கு நிகரான எங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கணும், தனித்துறையை கொடுக்கணும், பொட்டல முறையை கொடுக்கணும். கைவிரல் ரேகை பதிவு என்பது தமிழ்நாட்டில் இப்போ கடந்த 2 மாத காலமாக மிகவும் ஒரு கம்மியான ரேகை இருக்குது. இதனால் பொதுமக்கள் மிக பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. அங்கே வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களாக நாங்களும் ரொம்ப பாதிக்கப்படுறோம். கைவிரல் ரேகை பதிவு என்பதை துல்லியமான முறையில் 40% இருந்துச்சு, அந்த 40% கொடுக்கணும். பொதுமக்களும் ரேஷன் கடை பணியாளர்களும் பாதிப்பில்லாதவாறு தமிழக அரசு நடந்து கொள்ள வேண்டும். பிரதான கோரிக்கையான தனித்துறை, பொட்டல முறை, ப்ளூடூத்துடன் சரியான இடையில் எங்களுக்கு பொருட்களை வழங்குவதா எங்கள் பிரதான கோரிக்கை. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்கள் இந்த கோரிக்கையை கனிவுடன் பரிசீலித்து எங்களுக்கு ஆவணம் செய்து தரும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். முருகன், மாவட்ட தலைவர், தென்காசி மாவட்டம்.